சேனக்கிழங்கு வறுவல் செய்யலாம். அதுக்கு வந்து சேனக்கிழங்கு தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு தனியாக வடிகட்டி வச்சுட்டுறணும். வெங்காயம் ஒன்று எடுத்து பெரிய வெங்காயம் எடுத்து அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அதை தனியாக எடுத்து வச்சுட்டுறணும். அப்புறம் அதே மிக்சி ஜாரில் தேங்காய், சோம்பு, கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு, மிளகு எல்லாம் போட்டு அதே மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுட்டுறணும். அதுக்கப்புறம் வானொலி அடுப்பில் வச்சு சோம்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் ஒரு 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய விழுதியும் போட்டு நல்லா பச்சை வாடை போனோடனே அப்புறம் மிளகு தக்காளியில் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுதை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அப்போ அதை வதக்கும் போது மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கினோடனே அப்புறமா சேனக்கிழங்கு போட்டுக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. சூப்பராக மூடி வச்சு வதக்கி பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தக்காளி சாதம், எலுமிச்சம்பழம் சாதம்